ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கே ரொம்ப ஒரு கேள்வி உண்டு. நம்ம என்ன ரொம்ப யோசிக்கிறோம், நம்ம சில நேரங்களில் ரொம்ப பேசிக்கிறோம் அப்படின்ட்டு படப்படன்னு பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பது உண்டு. அந்த வார்த்தையை அவன் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பாதிக்காத வார்த்தையை சொல்லி ஒருத்தர் ஒரு இடத்த கலகலப்பாக மாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் மிதுனம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த இடமே ஒரு கலகலப்பு. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்த விட்டு போயிட்டாலே அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்னடா ஒரு சத்தத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோடு நீங்கள் கருத்தோடு மோத நினைத்தால் உங்களோடு கருத்தோடு மோதுவார்கள். நகைச்சுவைகளை பண்ணி அவங்கள காமெடி பண்ணி அவங்கள டம்மி பண்ணிடலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஜோக்கரா மாறுவீங்க. அதே பால திருப்பி போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை பேசுறதுக்கு ரொம்ப முயற்சிப்பாங்க. ஒரு விஷயத்தை பேசி பேசி அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா போறவர ஆள்கள்கிட்ட பேசுறதை விட தான் மனசுக்கு யாரு ரொம்ப நெருக்கமா அவங்களுக்கு அது காதல்னு சொல்றதா இல்லது விருப்பம்னு சொல்றதான்னு தெரியாது. மிதுனம் அவர்களுக்காக அதிக நேரம் பேச ஆரம்பித்தால் மிதுனத்தினுடைய மனதிற்குள் அவர்கள் ஒரு காதலனாக அல்லது காதலியாக கான்டாக்ட்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய நெட்வொர்க், நிறைய நபர்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவங்கள்ட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலைக்கு நீங்கள் ஆள் வேணும்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த லிங்கை பிடிச்சி கரெக்டாக கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட. அன்பான நேயர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கும். அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, இவங்களுக்குள்ள நமக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராமல் இருக்கிறதுக்கு இவங்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட ரீதியாக புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம், நமக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்படி மிதுன ராசிக்காரர்களுடைய குணங்களை பற்றி சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான், அவருடைய குணாதிசயங்களோட இவங்க பிறந்தவங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பேசுகிறாங்க, அதே நேரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்குது, நுணுக்கம் இருக்குது. ரொம்ப யோசிக்கிறாங்க, ஆனால் அந்த யோசனைக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஆழமாக புதஞ்சிருக்கு. ஆனால் லைட்டாக இருக்காங்க, அதனால் சீரியஸான ஆட்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஸ்லோபமாக அவர்கள்ட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தாலும், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பித்தாலும், அவங்க கொஞ்சம் காமெடி பண்ணுறாங்க, சீரியஸாக இல்லை லைட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் பழக ஆரம்பித்தாலும், உண்மை என்ன புரியும்னா எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே சிரிப்பாங்க, ஆனால் அவ்வளோ ரெக்கார்டு. அந்த மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் அப்சர்வ் பண்ணி அப்படியே ஆழமாக ரெக்கார்டிக்கெல்லாம் வச்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அது மிதுனம். அதனால் லூஸ் டாக்கிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தான் லூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர்களுடைய நிதானம். பேச்சு கொடுக்கறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, கேட்பது. அதை நாங்கள் மிதுனத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிடங்கு, ஒரு களஞ்சியம், ஒரு தகவல் களஞ்சியம், ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா, காலச்சக்கரத்தினுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இணைப்பு. அதை ராசியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இணைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரியாத விஷயத்தை கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்தா நீங்கள் இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்லாம் இடப்பட முடியாது. அதுக்கான எல்லா டேட்டாவும் உட்காந்துக்கிட்டே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எது என்ன அது என்னன்னு எல்லா தகவலையும் சேகரிச்சுட்டு அந்த தெரியாதுன்னு யோசிக்கிற கேப்புக்குள்ளே இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத பேசி முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பீடு. இது மிதுனத்தோடைய ஒரு இயல்பு. இந்த இயல்பு தெரிஞ்சால் மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்களோட நீங்கள் ஒரு நண்பனா, ஒரு காதலியா, ஒரு தோழியா, ஒரு தோழனா, ஒரு தொழில் கூட்டாளியா, ஒரு உறவா அவங்களோட நீங்கள் பயணிக்கணும்னா மிதுனம்னா யாரு, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் அவங்க கோவப்படுறாங்க, எதுக்கெல்லாம் பிடிவாதம் காட்டுவாங்க, எதுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் விட்டு கொடுப்பாங்க, இப்படின்னு பல ரகசியங்கள் மிதுனத்துக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு ஜோதிட ஆய்வுக்குள்ளே மிதுனத்தினுடைய சிறப்புகள், ஒரு குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோக்குள்ளே நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நான் கூட நினைப்பது உண்டு, தொடர்ச்சியாக நிறையா மிதுனத்தை பற்றியும் ஒவ்வொரு ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு பார்ட்டாக அதனுடைய லைஃபோட ஜேர்னி, வாழ்க்கையினுடைய பயணம்
கிரகங்கள் எப்படியெல்லாம் இவங்களை ஆட்படுத்துது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கே ரொம்ப ஒரு கேள்வி உண்டு, நம்ம ஏன்னா ரொம்ப யோசிக்கிறோம், நம்ம சில நேரங்களில் ரொம்ப பேசிக்கிறோம் அப்படின்ட்டு படபடன்னு பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பது உண்டு. அந்த வார்த்தையை அவன் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு பேசினவன் செத்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்களுடைய அப்ரோச்மெண்ட். என்னென்னா காயப்படுத்துறது கிடையாது, பாயிண்டில் மாட்டிக்கிறது. நீ வாயை கொடுத்து மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா அது தோல்வியில் தான் போய் முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுற ராசி கிடையாது. அவங்க சொல்கிற டேட்டாவுக்கு, அவங்க சொல்கிற பதிலுக்கு உங்களால் பதில் தர முடியாதே. அவங்களுடைய வியாக்கியானம்னு சொல்லுவாங்க, அதை புதன் இயற்கையிலே அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அந்த நுண் அறிவு அதை புதனமே ரொம்ப கேள்வி வைக்கும் தன்னை. நீ ஏன்டா இவ்வளோ யோசிக்கிற, ஏன் ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டேங்கிற, சகஜமாக சிரிக்கிற, பேசுகிற, பழகுற, எல்லாரோடையும் இருக்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, எல்லாரையும் இணைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் சில நேரங்களில் நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறியா அப்படின்னு மிதுனம் தன்னைத்தானே கேள்வி கேட்கும் அளவிற்கு இருக்கும் இவர்களுடைய யோசனை. அதனால் அந்த மிதுனத்தை கையாளுறது, அவங்களோட நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சுவாரஸ்யமான ஒரு கதையினே நான் சொல்லுவேன். அப்போ மிதுன ராசி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும். லூஸ் டாக்கிங் விட்டுட்டா டேட்டாவோட ரெடியா இருப்பாங்களா சார்? நீங்க டாக்கிங் விடலாம், அதே நேரத்தில் லூஸ் டாக்கிங் விடக்கூடாது. உங்களை லூஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா மிதுனத்தோடது? ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல கூட அந்த இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, பேசி சிரிக்கிறது, அந்த அட்மாஸ்பியரையே மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. 3 பேர் சோகமாக இருக்காங்க, வேணா நீங்கள் கொஞ்சம் உங்கள் சொந்த பந்தங்களில் யாராவது, உங்கள் நண்பர்களில் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா சோதனை பண்ணி பாருங்கள். ஒரு இடம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, அந்த இடத்துல ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, 4 பேர் இருக்காங்க, அந்த 4 விஷயத்த பேசுகிறாங்க, சண்டை வர மாதிரியே இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த வார்த்தை, அந்த நுணுக்கம் என்பது அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றிடும். அதில் சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, அது பெரிய விஷயம் கூட சொல்லலாம், அந்த வார்த்தை யாரையும் பாதிக்காத வார்த்தை. அது ஒரு பாதிக்காத வார்த்தையை சொல்லி ஒருத்தர் ஒரு இடத்த கலகலப்பாக மாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் மிதுனம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த இடமே ஒரு கலகலப்பு. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்த விட்டு போயிட்டாலே அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்னடா ஒரு சத்தத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சில் நகைச்சுவையும் அதிகம் இருக்கும், இனிமையும் அதிகம் இருக்கும், கருத்துக்களும் அதிகம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோடு நீங்கள் கருத்தோடு மோத நினைத்தால் உங்களோடு கருத்தோடு மோதுவார்கள். நகைச்சுவையில் பண்ணி அவங்கள காமெடி பண்ணி அவங்கள டம்மி பண்ணிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜோக்கராக மாறுவீங்க. அதே பாலை திருப்பி போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதே போல் எனக்குத்தான் தெரியும்னு ஒரு டேட்டாவை வச்சுட்டு மிதுன ராசிக்காரர்கள்ட்ட பேசுனா அவங்க சாட் ஜிபிடிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தகவலை சேகரித்து வச்சுருப்பாங்க. அதுதான் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி அப்படிங்கிறது தகவல் களஞ்சியம். மிதுன ராசி லூஸ் டாக்கிங் பண்ணுது, மிதுன ராசி சைலண்டாக இருக்குது, மிதுன ராசி சிரிச்சுக்கிட்டே போகுது, மிதுன ராசி எதையுமே கேட்காம கவனிக்காதது மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபார்மாக எல்லா ரெக்கார்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி நிற்கும். அதுதான் மிதுன ராசி. சரி, இப்போ முக்கியமாக மிதுன ராசியில ஒரு காதலனோ காதலியோ இருக்காங்க, இல்லை ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? கணவன் மனைவி அப்படிங்கிறது அது ஒரு தனி டாபிக். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இணைந்து பயணிக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பிறப்பாங்கல்ல. மிதுன ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு பாத அமைப்புகளில் சொல்கிறோம். ராசியாதிபதி புதன் பகவான் ஹவுஸ் ஓனர், உள்ளே இருக்கிற நட்சத்திரமெல்லாம் வீட்டை லீஸுக்கு எடுத்த ஆளுங்க. அவங்களுடைய டைப்புக்கு தகுந்த மாதிரி தான் மிதுனத்தினுடைய டைப் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த புதனுடைய ஸ்வாபம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்த சொல்லணும்னா, காதலை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தோனே காதல் வயப்படுறது, கண்டதும் காதல் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அழகு அப்பியரன்ஸை பார்த்து டக்குன்னு மயங்கிறது விழுகிறது கிடையாது. பேசுவாங்க 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க, பழகுவாங்க 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 பழகிக்கிட்டே இருப்பாங்க. காதலை சொல்லுப்பா சொல்லுவோம்ல அப்படின்னு சொன்னால் அது மிதுன ராசி. ஏன்னு சொன்னால் பேச்சு கொடுக்கறது அவங்க யாருன்னு காட்டுறதுக்கு இல்லை, நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்கிறது. பழகிறது அவங்க யாருன்னு தெரியப்படுத்துறதுக்கு இல்லை, நீ எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இது மிதுனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவங்க மனசுக்குள்ளே ஒருத்தர் இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் இவங்க பேசுகிற பேச்சிலேயே நீங்கள் ஏதாவது லூஸ் டாக்கிங் பண்ணிட்டீங்க, உங்களுடைய சுயத்தை நீங்கள் நிரூபித்து காமிச்சிட்டு அந்தளவுக்கு மிதுனம் உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம்தான் மனசுக்குள்ளேயே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை இவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவங்க மனசுக்குள்ளே ஒருத்தர் இடம் புகுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க புகுற முடியாது. பேசி 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 பிடித்திருந்தால் மிதுனம் இன்னொருவருடைய மனதிற்குள்
தானாக புகுந்து கொண்டு அங்கே சிம்மாசனம் போட்டுக்கொண்டு அமர்வார்கள். அந்த இடத்தை அழகாக வைத்துக் கொள்வார்கள். அந்த காதல் தான் மிதுனத்தோட காதல். மிதுன ராசியினுடைய காதல் வந்து சிம்மாசன காதல் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து தான் காதலிக்கிறவங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்களா, இல்ல சில விஷயத்துக்கெல்லாம் விட்டும் கொடுப்பாங்களா சார்? அதாவது மிதுன ராசிக்காரர்கள் வந்து அந்த காதல்லே ஒரு எப்படி சொல்றது 6 மாசம் பேக்கேஜ் மாதிரி அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிடுவாங்க. கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த காதலுக்குள்ள நிகழ்காலத்தை பற்றிய ஒரு யதார்த்தம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடுதல் இருக்கும். உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய வழிகளை வந்து நீங்கள் மிதுன ராசிகிட்ட ஈஸியாக வந்து ஷேர் பண்ணலாம். அதில் வந்து மிதுன ராசிக்காரர்கள் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எங்கனையெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த விஷயத்தை பேசுறதுக்கு ரொம்ப முயற்சிப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து பேசி பேசி அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா போகிறவர ஆள்கள்கிட்ட பேசுகிறத விட தான் மனசுக்கு யார் ரொம்ப நெருக்கமாக அவங்களுக்கு அது காதல்னு சொல்கிறதா இல்லது விருப்பம்னு சொல்கிறதான்னு தெரியாது. மிதுனம் அவர்களுக்காக அதிக நேரம் பேச ஆரம்பித்தால் மிதுனத்தினுடைய மனதிற்குள் அவர்கள் ஒரு காதலனாக அல்லது காதலியாக அவங்களே அறியாமல் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பேச்சில் வந்து நிறைய காமெடி இருக்கும். ஆனால் அந்த போர் அடிக்க விட மாட்டாங்க. அந்த இடத்தை எப்படி அழகாக எடுத்துகிட்டு போகிறது, அது எத்தனை மணி நேரம் பேசுனாங்க, எத்தனை மணி நேரம் பேசணும், எவ்வளோ நேரம் நம்ம ஃபோனில் இருந்தோங்கிறதே தெரியாத அளவிற்கு மிதுன ராசிக்காரர்கள் எதிரில் இருப்பவர்களை கையாளக்கூடிய நுணுக்கம் என்பது அவர்கள்ட்ட இருக்கும். அதனால் கட்டுப்படுத்துறது, அவங்க வாழ்க்கைக்குள்ளே உங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களை ஆட்டி படைக்கிறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பெயினை சொல்லும்போது திரும்ப அந்த வழி உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மிதுனம் தெளிவாக இருக்கும். உங்கள் காதலை சொல்லும் பொழுது அதற்கான எதிர்காலத்தை பற்றி மிதுனம் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு கடமைப்பட்டதாக இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நீ எப்படி இருக்க, இன்னைக்கு பணத்துக்கு படுக்கிறதுக்கே பாய் இல்லைங்கும் போது உனக்கு எதுக்கியா பஞ்சுமத்த மேலே ஆசை வருதுன்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தை பற்றி புரிய வைப்பார்கள். அதனால் இவங்களுடைய காதல்ங்கிறது எல்லாமே வந்து நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு சிந்தனையுடன் காதலாக, ஒரு புரிதலுடன் கொண்ட காதலாக மிதுன ராசிக்காரர்களுடைய காதல் எப்பயுமே இருக்கும். யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய எண்ணம் என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது. மிதுன ராசியை பத்தி பாசிட்டிவா நிறைய சொன்னீங்க. ஆனா காதல் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய நெகட்டிவ் சைடும் தெரிஞ்சாதானே இவங்களை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுடைய நெகட்டிவ் சைடுங்கிறது மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் இல்லையா? அப்படி மிதுனத்தை பொறுத்த வரையுங்க ஒரு ராசியாதிபதி புதன் இருக்கிறார்ல, அந்த புதனுடைய தன்மையை பொறுத்து மனமாற்றங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். மனமாற்றம்னா காதலில் மாற்றம் கிடையாது. காதலில் ஒரு நட்பு ஒரு பாசமாக மாறி ஒரு காதலாக மாறி இது வாழ்க்கையாக போகுது அப்படின்னு வரும்போது நிறைய யோசிப்பாங்க. நட்பாக இருக்கிற வரையும் ரைட் ஜாலியாக போயிடுவாங்க. பாசம் வருது அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் சொன்ன மாதிரி பேசி பேசி அதை என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ராசியாதிபதி புதன் பகவான் லக்னத்தை பொறுத்து சில நிலைகளில் மாறுபட்ட தன்மைகளில் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷ லக்னமாக பிறந்திருந்தா அந்த புதன் வந்து 3-6 கூடையோட வருவார் இல்லையா? அப்படி சில அமைப்புகள் இருக்குது, சில நுணுக்கங்கள் இருக்குது. அதை பொறுத்து இவங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த புதன் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயினுடைய 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரம் சித்திரை, விட்டம், மிருகசீடத்தில் இல்லை ஒன்றில் இருக்கிறார் அப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்களே ரொம்ப வேகமானதாக ஓவர் திங்கிங்காக வந்து அவங்க வந்து அந்த புரிஞ்சுக்கிட்ட காதலை கூட புரிஞ்சுக்கிட்ட நட்பை கூட சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிடுவாங்க, விலகி போக முயற்சிப்பார்கள். ஒரு நேரத்தில் வந்து பேசியே சாவடிச்சிட்டாங்கயா அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் மனசு காயப்படாமல் அவ்வளவு டேட்டாவோட பேசும்போது எதிரி வாயடிச்சுட்டு அப்பா சாமி பேச முடியாது, இதுக்கு மேலே நம்மள்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டுட்டு வராமல் மிதுன ராசிக்காரர்கள் விட மாட்டாங்க. இதை என்னைய பொறுத்தவரையும் இது அவர்களுடைய நெகட்டிவ் சைடுன்னு சொல்கிறதா, இதுதான் அவங்களோட ஸ்கில்லுன்னு சொல்கிறதா அப்படிங்கிறது அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, ஒருத்தரை விடும் பொழுதும் சரி, ஏற்றுக்கொள்வதற்கும் டேட்டா வேணும், விடுறதுக்கும் ஈஸியாக கலட்டி விடுறது கிடையாது. ஃபுல் ரிசல்ட் கையில் இருக்கும், அதை காமிச்சு தான் கலட்டி விடுவாங்க. இதுதான் மிதுனத்தோட குணம். மிதுன ராசியில் ஆணோ பெண்ணோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நம்ம கூட அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எப்படி இவங்களை டீல் பண்ணுறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எல்லோரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. எல்லோரும் இணைஞ்சு இருந்தா தாயே அது நட்பு. எனக்கு ஒரு நண்பனை பிடிச்சிருக்கு, நான் மட்டும் அவனோட பழகுவேன் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்த வந்து கலகலப்பாக வச்சுக்கிறது. அதே போல் உங்களுடைய ரகசியமான விஷயங்கள், உங்களுடைய ஆத்மார்த்தமான கவலைகளை நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க.
ஒரு நட்பு என்று வந்தால் அந்த நட்பை வந்து தனித்து விட மாட்டாங்க. எப்பயுமே தோளில் கை போட்டு ஒரு ஜாலியாக அந்த இடத்த எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாலியாக வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்தவரையும் பழகி பழகி பேசி பேசி பழகிட்டீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நாள் பார்த்தோன்னே ஒரு வார்த்தை பேசினோடனே மிதுனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களோட நட்பு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. சிலரை சொல்லுவாங்கள்ல, பார்த்தா பிடிக்கும், சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும், சிலர்கிட்ட பேசினா பிடிக்கும், சிலர்கிட்ட பேச பேச பிடிக்கும். அதுதான் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களிடம் நீங்கள் பேச பேச பழக பழக ரொம்ப பிடிக்கும். அந்த நட்பு அப்படிங்கிறத தனிமையை விட்டுறாமல், அந்த நண்பனை வந்து தனியாக ஒரு கஷ்டத்தில் தவிக்க விடாமல், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் நண்பனாக வச்சுக்கிறது ஒரு குட்டி லைப்ரரியை கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு காமெடி சேனலை கூடவே வச்சிருக்கிற மாதிரி. அதுக்கு நான் ஜோக்கர்னு சொல்லவில்லை, அந்த இடத்தை கலகலப்பாக மாற்றக்கூடிய சக்தி. அதுக்குன்னு லைப்ரரிங்கிறது ஒரே பூமர் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்ல வரல. எந்த விஷயத்தை கேட்டாலும் அந்த விஷயத்தினுடைய நுணுக்கத்தை கேட்டு கூட சொல்லிடுவாங்க. ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் போர் அடிக்காத ஒரு ஆட்கள், புரிந்து கொண்ட நண்பனுக்கு மிதுன ராசி என்பது ஒரு வரப்பிரசாதம். புரியாதவர்களுக்கு சிரிச்சுக்கிட்டே விலகக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. காயப்படுத்த மாட்டாங்க, ஈஸியாக அந்த இடத்த விட்டு சரி நண்பா பார்க்கலாம், ஹாய் பாயின்ட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்பொழுதுமே மிதுனத்திட்ட நிச்சயமாக உண்டு. மிதுன ராசியில் நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக போகக்கூடிய ஒரு விஷயம். இவங்களை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு தொழில் பார்ட்னராக ஒருத்தரோட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்க ஒத்து வரக்கூடிய ராசியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிதுனம் அப்படின்னா புதன். அந்த புதனுக்கு எல்லா கிரகங்களும் ஒத்து வரக்கூடிய கிரகங்களாக இருக்காது. ஏன்னா மிதுன ராசிகிட்ட ஒரு ஸ்கில் என்ன தெரியுங்களா இருக்குது, ஒரு விஷயத்தை வந்து அழகாக மார்க்கெட்டிங் பண்ணுற திறமை அவர்கள்ட்ட உண்டு. சேல்ஸாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க நிர்வாகத்துக்குள்ளே இருக்கலாம், அது எல்லாமே ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த திறன் அவர்கள்ட்ட எப்பயுமே அதிகமாக உண்டு. கான்டாக்ட்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய நெட்வொர்க், நிறைய நபர்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவங்கள்ட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலைக்கு நீங்கள் ஆள் வேணும்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த லிங்கை பிடிச்சி கரெக்டாக கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசிக்காரர்கள்ட்ட உண்டு. ஒரு தொழிலுக்கு என்ன தேவை, நல்ல கம்யூனிகேஷன் வேணும், நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுற ஸ்கில் வேணும், நல்ல அக்கௌண்ட்ஸ் திறமை இருக்கணும், அதனுடைய வரவு செலவு கணக்குகளில் துல்லியம் இருக்கணும். இதெல்லாமே மிதுனத்திட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன். ஸோ மிதுனத்திட்ட இருக்கக்கூடிய இந்த திறனை ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த தொழில் பார்ட்னர் கொடுத்து வச்சுருக்கணும். ஒருவேளை இதையெல்லாம் ஒருத்தர் தவறாக பயன்படுத்தும் போது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபலன்கள் மோசமாக இருக்கும்போது ஒரு தொழில் கூட்டாளி விஷயத்தில் மோசமான ஒரு தீர்வை இவங்க தேடிக்கிட்டு நிறைய தொழில் கஷ்டங்களில் படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை நம்ம பார்க்குறோம். ஆக மிதுன ராசிக்காரர்களை ஒருத்தர் தொழில் பார்ட்னராக பெறும்போது அவங்க என்ன ராசிங்கிறத மிதுன ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் தொழில் கூட்டாளிகளாக பெறும்போது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நெட்வொர்க், ஒரு மார்க்கெட்டிங், ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்கள் கையில் ஒரு ஆள் மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மிதுனத்தில் அற்புதமான தொழில் கூட்டாளியை நீங்கள் அப்படியே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்களை நிறைய பார்க்க முடியுதா? ஆமாம், ஏஜென்சி தொழில், எழுத்து தொழில்கள், ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதே போல் வர்த்தகம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வர்த்தகம், உறவு முறைகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தூது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கும் போது பிஸ்னஸ் பார்ட்னராக மிதுன ராசிக்காரர்கள் எப்படிலாம் இருப்பாங்கன்னு பாசிட்டிவாக சொன்னீங்க. இவங்களை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இவங்களுடைய நெகட்டிவ் சைடும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களுடைய நெகட்டிவ் என்னன்னா சார்? அதாவது நான் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயம் நெகட்டிவா அப்படின்னு நேயர்களுடைய கேள்விக்கே நான் படுறேன். எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, ரொம்ப ஸ்பீடாக அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறது, ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கை ஹேண்டில் பண்ணுறது. 10 விஷயம் வருது, 10 ப்ராப்ளம் வருது, 10க்கும் சொல்யூஷன் தேடக்கூடிய ஒரு டைப்பு. அப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, அந்த பிரச்சனையை பேசி அதை தீர்வு காணணும், அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பார்க்கணும், எல்லா இடங்களிலும் இருந்தும் இதற்கான வருமானங்கள் வருவதற்கான யுத்திகளை அந்த இடத்துல செய்யணும். நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அதனுடைய கணக்கு வழக்குகளை சரி பண்ணணும், எங்கெல்லாம் தேவையில்லாமல் போகுதோ அந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இப்படிங்கிற டைப்பை வந்து மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக செகண்ட் நிமிஷத்தில் ஒரு முடிவை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றி 10 ஐடியா கொண்டுட்டு வந்துட்டு கடைசியாக முடிய போகிற நேரத்தில் இன்னொரு ஐடியாவை சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் வந்து இவங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார்.
புதன் வந்து யோசனைகளை புகுத்தி கொண்டே இருப்பார். அது எதிர் பார்ட்னருக்கு என்னடா அது கூப்பிட்டாங்க, மீட்டிங்னாங்க, அதுனாங்க இதுனாங்க, நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு சரி பண்ணி விடுவோம்னு சொன்னாங்க, ஆனால் என்ன முடிவை சொல்லலையே அப்படின்னு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். இதை பார்ப்பவர்களுக்கு நெகட்டிவ் சைடு மாதிரி தெரியும். ஆனால் மிதுனம் என்பது என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு பிரச்சனையை அப்போதைக்கு தீர்க்கிற டைப்பு கிடையாது. பெர்மனண்ட்டாக அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், நிரந்தரமான லாபத்திற்கு என்ன வழி, நிரந்தர நஷ்டத்தை அகற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு மிதுனம் தேடி சொல்வதற்கு கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். அந்த டிலேவை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்போதைக்கு ஒரு நஷ்டம் வருதே அப்படின்னு கவலைப்படுறதை விட நிரந்தர லாபம் வரப்போகுதே அப்படின்னு மிதுனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவங்களோட தொழில் கூட்டாளியாக சூப்பராக பயணிக்கலாம். மிதுன ராசியில ஒரு லவ்வரோ ஃப்ரெண்டோ பிஸ்னஸ் பார்ட்னரோ இருக்காங்க அப்படின்னா இவங்களை ஒரு வரியில புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க லவ்வர், குடும்பம், நண்பர்கள், தொழில் எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப கூலாக இருக்கிறாங்க, ரொம்ப லைட்டாக இருக்காங்க, ரொம்ப இவங்கள்ட்ட பழகுறது ரொம்ப இழகு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிக மிக தோல்வியில் முடியும். ஏனென்றால் மிதுனத்திடம் அதிகமான யோசனை இருக்கிறது, ஆழமான டேட்டா கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குடும்பம், நல்ல காதலன், நல்ல நண்பனாக இவர்கள்ட்ட நீங்கள் வந்து நடந்துக்க முடியும். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணினதுக்கப்புறம் அந்த முடிவை ஒருத்தர் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நினச்சா, அவங்க என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அதை விட நிறையா விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே போய் சைன் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருப்பாங்க, பேசியே உங்களை மடக்கி விடுவார்கள். அப்போ மிதுனத்திட்ட நீங்கள் அந்த இடத்துல வாதாடி ஜெயிக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது அந்த நட்போ தொழிலோ உங்களால் லாங் டைமாக என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. மிதுனத்தை பொறுத்தவரைங்க மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் மிதுனராசிக்காரர்களை யாரும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. மிதுனராசிக்காரர்கள்ட்ட அவங்கள்ட்ட ரொம்ப நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு பழகுறதுக்கு காலம் எடுக்கும். ஏன்னா அவங்க பேசுறது அப்படின்ற போது கடன்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அவங்க இவ்வளவுதான் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பேப்பர், பேக் சைடு பேப்பர் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த இடத்த கொஞ்சம் நுணுக்கமாக மிதுனராசிக்காரர்களை புரிந்து கொண்டு பழகினால் எல்லா விஷயத்துலையும் சிறப்பாக இருக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மிதுனராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க மறந்துட்டு திரும்ப சகஜமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, இருந்ததை விட இப்போ ரொம்ப காமெடியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மிதுனராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் மறக்கலை, நினைவில் வச்சுருப்பாங்க, மறக்கிற மாதிரி நடிப்பாங்க. அதுதான் மிதுனத்தோட குணமே தவிர அவர்கள் மறப்பது கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும் மிதுனராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, அவங்கள்ட்ட பழகும் பொழுது நிதானத்தோடு பழகினால் அவர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம். அவங்கள்ட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் பழகுனீங்கன்னா காலம் தள்ளுவதே பெரிய சவாலாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை நாங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைடுன்னு சொன்னாலும் கூட அதையுமே வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இனிமேல் வந்து மிதுன ராசிக்காரர்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வராது அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான கடக ராசியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்து இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அப்லோட் செஞ்சுட்டே வரும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.